பொது இடங்களில் வேட்டிக்கான தடையை நீக்க கோரும் வகையில் ஆடை கட்டுப்பாட்டை நீக்கும் வகையிலான சட்ட மசோதாவை தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார். தமிழக சட்டசபையில் புதனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா புதிய சட்ட மசோதா ஒன்றை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் உள்ள மணமகள் மன்றங்கள், வணிக வளாகங்களில் ஆடைகள் மீதான கட்டுப்பாட்டை நீக்க கோரும் சட்ட முன்வடிவை சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார். தமிழர் பண்பாட்டை எடுத்துக்காட்டும் விதமாக உள்ள வேட்டிக்கு தடை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இப்புதிய சட்டம் ஆடை தொடர்பான கட்டுப்பாட்டு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்றும் இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டத்தை மீறினால் ஓராண்டு சிறை, 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் கொண்டு வந்த சட்ட மசோதா சட்டசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது இடங்களுக்குள் நுழைவதற்கான ஆடை மீதான தடையை நீக்குதல் சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தில் சமீபத்தில் நடந்த விழாவில் பங்கேற்க வேட்டி அணிந்து வந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் மற்றும் வக்கீல்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இப்பிரச்சினை சர்ச்சையாக உருவெடுத்த போது இது தொடர்பாக நடப்பு கூட்டத்தொடரிலேயே சட்ட மசோதா கொண்டு வரப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி புதன்கிழமையன்று புதிய சட்ட மசோதாவை முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார்.